வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வோட கண்ட்ரோல் வால்வ் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்மளே வீட்டில் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்துட்டு இதோட காஸ்ட் ஒரு 150 கிட்ட தான் வரும். ஸோ வீட்லேயே மாற்றிக்கிட்டால் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். வெளியில் கொடுத்தீங்கன்னா 400-500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, மேலே இருக்க பர்னர் செட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பர்னர் செட்டுக்கு 2 கண்ட்ரோல் வால்லையுமே ரெண்டு பர்னரோட நட்டையுமே கழட்டிடுங்க. கழட்டி இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. ரெண்டு செட்டையுமே கழட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கும். 2 வால்வு செட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ ரெண்டோடதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டமில் இருக்கிற டியூப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக கலண்டு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு அது லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லூஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வால்வு செட் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ வால்வு ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாசர் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோ சேனலில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள்.